அப்படி இல்லைங்க. அதாவது நீங்க என்னதான் உலக அளவுல போய் பேசிட்டு வந்தாலுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான். அவரை மீறி அவருக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை அவருக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. மூத்த தலைவர்கள் எல்லாமே எங்க உதயநிதி அவர்களுக்கே நான் இதுவா இருக்கேன் அமைச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு விஷயம். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஆனா மற்றவங்க எப்படி இது வேற லெவல், அது வேற லெவலுங்க. இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காருங்க. அவங்க உலக நாடுகளுக்கு இந்தியாவின் தூதரா போயிருக்காங்க. அப்போ பாத்தீங்களா, எங்க கட்சியில இருந்து தேசம் அப்படின்னு வரும்போது நாங்க ஒன்றாகி விட்டோம், என்ன அழகா நாங்க டீல் பண்ணிட்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். யாரோ சில பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கின்னு இல்ல தப்பா ஏதோ நினைச்சுக்கின்னு இதை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்க கட்சியில இருக்க ஒருத்தருக்கு ஒரு பாராட்டு அப்படின்னும் போது டோட்டல் டீமே தானே சந்தோஷப்படணும். அப்படி பண்ணல அப்படின்னா என்ன கேட்டா முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவரா என்ன பண்ணணும், என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துக்குது, இவ்வளவு பேசிட்டு வந்துக்கிறாங்க, இன்னும் யாருமே இது மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, தப்பு அப்படின்னு அவரு கண்டிக்கணும்.